Periyar Maniamma Institute of Science and Technology, Thanjavur, BArc, ranked number 18 in India by IIR. சென்னை வில்லிவாக்கத்தில் 11 வயது சிறுமியை கடந்த 6 மாதங்களாக பாலியல் தொல்லைக்கு ஆளாக்கி வந்த நபர்கள் குறித்த அதிர்ச்சி உண்மை தற்போது வெளியாகியுள்ளது. இதில் அந்த சிறுமியின் பெரியப்பா மகன்களுக்கும் தொடர்பு உள்ளதுதான் கொடுமையின் உச்சம். என்ன நடந்தது அந்த பிஞ்சு குழந்தைக்கு பார்க்கலாம். சென்னை வில்லிவாக்கம் பகுதியைச் சேர்ந்த கூலி தொழிலாளியின் மகள் ஒருவர் பாலியல் தொல்லைக்கு உள்ளாகி இருக்கும் சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது. சிறுமியின் தாய் தந்தை இருவருக்கும் மது பழக்கம் இருந்துள்ளது. இதனால் அதே பகுதியில் வசிக்கும் தனது பாட்டி வீட்டில் அந்த 11 வயது சிறுமி வளர்க்கப்பட்டு வந்துள்ளார். இந்நிலையில் சிறுமியின் உறவினர்கள் 4 பேர், அந்த பகுதியைச் சேர்ந்த 2 பேர் என மொத்தம் 6 பேர் அந்த சிறுமிக்கு கடந்த 6 மாத காலமாக பாலியல் தொல்லை அளித்து வந்துள்ளனர். இதனால் அந்த சிறுமியின் உடல்நிலை மிகவும் மோசமடைந்துள்ளது. அவருடைய பாட்டி அந்த சிறுமியிடம் இது குறித்து கேட்டுள்ளார். அப்போது அவர் தொடர்ச்சியாக 6 பேரால் பாலியல் தொல்லைக்கு ஆளானது குறித்து கூறி அழுதுள்ளார். இதனால் அவரை அவரது பாட்டி அருகிலிருந்த மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றுள்ளார். அப்போதுதான் சிறுமியின் பிறப்புறுப்பில் காயம் இருந்தது தெரிய வந்துள்ளது. இதனையடுத்து சிறுமிக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டுள்ளது. இதைத் தொடர்ந்து இது தொடர்பாக பாதிக்கப்பட்ட சிறுமியின் பாட்டி சென்னை வில்லிவாக்கம் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் வழக்கறிஞர் ஒருவரின் உதவியுடன் புகார் அளித்துள்ளார். இந்த புகாரின் அடிப்படையில் துணை ஆணையாளர் சிதம்பரம் மேற்பார்வையில் விசாரணை துவக்கப்பட்டது. இந்த விசாரணையில் அந்த சிறுமியின் உறவினர்கள் 4 பேர் மற்றும் அந்த பகுதியைச் சேர்ந்த 2 இளைஞர்கள் உட்பட மொத்தம் 6 பேரை வில்லிவாக்கம் காவல்துறையினர் விசாரணை வளையத்திற்கு கொண்டு வந்து தற்போது விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இதனைத் தொடர்ந்து சென்னை பெருவள்ளூரில் உள்ள துணை ஆணையாளர் அலுவலகத்தில் சம்பந்தப்பட்ட 6 பேரிடம் சென்னை கொளத்தூர் துணை ஆணையாளர் பாண்டியராஜன் தீவிர விசாரணை மேற்கொண்டார். இதனிடையே பாதிக்கப்பட்ட சிறுமி தற்போது மருத்துவ சிகிச்சைக்காகவும் மருத்துவ பரிசோதனைக்காகவும் சென்னை கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளார். இதனைத் தொடர்ந்து வில்லிவாக்கம் பாரதி நகர் பகுதியைச் சேர்ந்த டெய்லர் குமார், சிறுமியின் பெரியப்பா மகன்கள் என மொத்தம் 3 பேர் கைது செய்யப்பட்டு அவர்களிடம் தீவிர விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக கூறப்படுகிறது. சென்னையில் 11 வயது சிறுமிக்கு கடந்த 6 மாதங்களாக பாலியல் தொல்லை கொடுத்த நபர்கள் மீது தீவிர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.